ஒயின் ஷாப்பும் குறைஞ்சிருக்கு. அதனால நல்ல விஷயம் தான், ப்ராப்ளம் இல்லை, கரெக்டான விஷயம் தான் பண்ணியிருக்காரு. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ வந்து போட்டுக்கிற ஸ்கீம் வந்து கரெக்டான ஸ்கீம். இது வந்து நிரந்தரமா நீடிச்சால் நல்லா இருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஆரம்பம் பண்ணல. ஆனால் இவர் வந்து பள்ளி இருக்கார் என் பிள்ளை மாதிரி. அதனால தான் நாங்களும் ஓட்டு போட்டோம். கற்று ஒதுக்குன்னு வந்து அதனாலேயே பாதி என்ன ஆகிடும். அதெல்லாம் இந்த மாதிரி டைம் வச்சுன்னா கரெக்டாக அதை மட்டும் மெயினாக அதை நிறுத்திட்டீங்கன்னாக்கா 8 மணிக்கு வச்சுக்கிறாரு. 8 மணின்றது வந்து மக்களுக்கு வந்து ஒரு இதுதான். ஆனால் அவர் நல்லதான் செஞ்சாரு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் எட்டு நடைமுறையெல்லாம் எல்லாமே சூப்பர், எதுவுமே குறையெல்லாம் சொல்ல முடியாது. அவர் வந்த உள்ளே ஒரு சிஎம்ன்றது கடமை பக்காவாக செய்கிறார். மக்களுக்காக செய்யணும், மக்களுக்காக உழைக்கணும்ன்ற ஒரு இதுக்கு வந்துக்கிறார். அதை யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. எந்த இதுவுமே எந்த மக்களும் சொல்ல மாட்டாங்க. அவர் பிடிக்கிறது என்ன சொல்றாரு, 8 மணிக்கு வச்சுக்கிறாரு. அதுதான் சொல்றாங்க. நீங்க அவர் நல்லதான் செஞ்சு அதே காலைல ஒயின் ஷாப் பிளாக்ல ஓடக்கூடாது அதையும் சொல்லிட்டார். அது நல்லதுதான், மக்களுக்கு நல்லதுதான். ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான். லேடிஸு பாதிக்கிறாங்க, குடிச்சு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கோச்சிக்கல முடியாது. அதனால நல்ல விஷயம் தான், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒயின் ஷாப் 3 நாள் எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவர் நல்லா செய்கிறார். அது போதும். மக்கள் திரும்பி நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு வரைமுறை சொன்னால அதே எங்களுக்கு மன திருப்தி சார். டாஸ்மார்க்க ஃபுல்லா ஒழிக்க முடியாது. என்ன குடிகாரன் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. விடிய காத்தாலே குடிக்கிறாங்க. விடிய காத்தால 4 மணிக்கு குடிக்கிறாங்க. என்ன நானும் குடியாருனேன், நானும் 4 மணிக்கு போய் குடிப்பேன். நிறைய இடத்துல ஒயின் ஷாப் டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ வந்து போட்டுக்கிற ஸ்கீம் வந்து கரெக்டான ஸ்கீம். குடும்பமும் நல்லா இருக்கும், நாங்களும் நல்லா இருப்போம். புரியுதுங்களா? அதாவது இந்த பப்ளிக்கில் கடை இருக்கிறது, இந்த பொதுமக்கள் இருக்கிற சிகரெட்டு பீடி பிடிக்கிறது, இதெல்லாம் க்ளோஸ் ஆகும். விஜய் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான. அது இல்லாமல் இன்னொரு ஆதார கார்டு வச்சு தான் ஒன்று வாங்கணும்னு சொல்லியிருக்கான். எல்லாமே இன்னும் சூப்பர். சரிங்களா? இது வந்து நிரந்தரமாக நீடிச்சால் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இதை வந்து நீடிச்சால், ஆனால் இது வரைக்கும் ஆரம்பம் பண்ணல. ஆனால் இவர் வந்து பள்ளி இருக்கார் என் பிள்ளை மாதிரி. அதனால தான் நாங்களும் ஓட்டு போட்டோம். சரிங்களா? இது கரெக்டாக பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ டைமிங்கை குறைக்க போகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த டைமிங் வந்து அவர் போட்ட ஒரு கண்டிஷன் வந்து கொஞ்சம் குறையா தெரியுது. சரியா? அது என்ன டைமிங் போட்டிருக்காரு? இப்போ வந்து 2 மணிலேருந்து 8 மணி வரை. 2 மணிலேருந்து 8 மணி வரைக்கும்னாக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டம் உண்மைங்களா? 12 மணி to 8. அது இந்த 12 மணிக்கே கஷ்டப்படுறாங்க. 2 மணிங்கும் போது 8 மணின்றது வந்து பரவாயில்ல. அப்போ நீ 10 மணிக்கு தருங்க. அது வந்து அதை மட்டும் மெயினா அதை நிறுத்திட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் விஜய்க்கு. ஏன்னா 150 ரூபாய்க்கு வாங்குறது 350 ரூபா, 400 ரூபாய், 450 ரூபா. நாங்கள் உழைக்கிறோம். சரிங்களா? நாங்கள் உழைச்சி எடுத்து போய் வீட்டில் கொடுக்காம நாங்கள் ரோட்டில் செலவு பண்ணுறோம். இதை மட்டும் கட் பண்ணாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களும் நல்லா இருப்போம், ரோடும் நல்லா இருக்கும், ஊடும் நல்லா இருக்கும். சரிங்களா? இது வந்து நல்ல ஸ்டீம், தப்பே கிடையாது. அவர் பண்ணுறது வந்து இது டைமிங் மட்டும் கொஞ்சம். ஆனால் 2 மணி வரைக்கும் யாரும் தாங்க முடியாது. ஆனால் பிளாக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். இல்லை 10 மணிக்கு ஓப்பன் பண்ணு, காலையில் 10. இதே டைம் கூட வை, நோ ப்ராப்ளம். ஓப்பன் பண்ணி 8 மணிக்கு மூடு. அவ்வளோ முடிக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 மணி கூட வேணாம், 12 மணி ஓப்பனிங்கா, 8 மணிக்கு முடிச்சிடு. மாப்பிள இல்ல மாப்பிள இல்ல மாப்பிள, அவனோட டைம் வாங்கி மாத்துறாங்க மாப்பிள. அதான முக்கியம். அவங்க டைம் வந்து 2 மணிக்கு கூப்பிடுறாங்க குடிக்கிறதுக்கு. 2 மணி வரைக்கும் யார் தாங்குவாங்க? நீ தாங்குவா, நான் தாங்குவேன்? நான் தாங்க முடியாது. அவங்க 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. 8 மணி தான் வேலையை விட்டு வருவோம். அது ஓப்பனா வச்சுட்டு போ. கல்லு கடை வந்தா நல்லா இருக்கும். கல்லு கடையா? கல்லு கடை க்ளோஸ் பண்ணிட்டு கல்லு கடை. பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இது குறைக்க போறேன்னு சொல்றாங்கல்ல. குறைக்க மாட்டாங்க. இருக்கிறவங்க இந்த கடையில 3 பேரை தூக்கி
அங்க போடு. அவங்க வந்து அவங்க கஷ்டப்படக்கூடாது. இந்த கடை இந்த மூலமா, ஆனா இந்த பக்கத்துல கடையில இருக்கிற அதுல சந்தோஷப்படுறாரு. இங்க 3 பேருக்குமா 6 பேர் இருக்கிறோம். அவ்வளவுதான், அப்படியே நீ கண்டினியூ பண்ணிக்கோ, நான் டிஸ்கண்டினியூ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் இது ஒரு இங்க 3 இருக்குது இல்ல, அந்த 3 க்ளோஸ் பண்றல, அந்த 3 பேர்த்துக்கு இதுல போடு. 6 பேர் ஆகும். 1 ஹவர் செய்யற வேலையை 1/2 ஹவர்ல செய்யலாம், 2 ஹவர்ல செய்யல, 1 ஹவர்ல செய்யலாம். இவங்களுக்கும் வருமானம், அவங்களுக்கும் வருமானம். என்னன்னா வருமானம் கவர்மெண்ட்டுக்கு கம்மி. இந்த க்ளோஸ் பண்ணதுனால கம்மி. வேற ஒண்ணுமே கிடையாது. பாதை வந்து 6 மணிக்கு தெரிஞ்சு வைக்கிறாங்க பிளாக்ல ஓட்ட. அது வந்து ஓடாது. அதனால தான் வேலை அடி போக மாட்டாங்க. ஓகே ஓகே அது அந்த சீட் வந்தா நல்லா இருக்கும். ஓகே. இப்போ ஆனா வந்து ஒரு இருக்கட்டும் 8 மணி வரைக்கும். ஆனா கஷ்டப்படுறாங்க பெயிண்ட் இருக்குலாம். அவங்க ஏதோ வலிக்கு கொண்டு முடியும். அதையும் நல்லா கடை போடுவாங்க. இதுபட்ட கடை இருக்குண்ணா. ஆனா அவங்க கஷ்டப்பட்டு வராங்களே, அந்த வலிக்காக தான் முடியாததால யாரால அவங்க மற்றவங்களாம் வந்து வெளியில முடியும். அது தப்பு. இப்போ டைமிங் குறைக்க போற அப்படின்னு சொன்னதுனால டெய்லியும் குடிக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு அடைகிற மாதிரி இருக்கு? அவங்க கற்று ஒதுதுன்னு வந்து அதனாலேயே பாதிப்பாகி என்ன ஆயிடும். அதனால இந்த மாதிரி டைம் வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே. நீங்க எந்த டைம் சூஸ் பண்ணுவீங்க, இந்த டைம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு? இதே டைம் வச்சா கூட போதும். இதே 12 to காலையில் 10 மணிக்கு தெரிஞ்சு இதே டைம் வச்சா அவங்க பாட்டு அவங்க போகும் வருவாங்க. ஆனால் வந்து காலையில் தரக்கூடாதுன்னு சொல்லு. அந்த ஆர்டர் இருந்தால் 6 மணிக்கு மேலே இருக்குது. சில இடத்துல 6 மணிக்கு பிளாக்லாம் சில வீட்டில் போட்டுருவாங்க. அதுதான் இருக்கு. அதான் சரி. ஏன்னா ரொம்ப பேர் பார்த்தீங்களா நெட்வொர்க்கில் ஊந்து கட்டுறாங்க, அங்கே ஊந்து கட்டுறாங்க. அதனால காலையில் யாரும் குடிக்கக்கூடாது. அவங்கள அதான் வார ஒன்று. ஆனால் இவர் கொண்டு வந்து நல்லது தான். ஓகே. இந்த இடத்துல ஆனால் முக்கியமான இடத்துல கோயில் இந்த உட்கூர் இடத்துல மூடுறது கரெக்ட். ஓகே. இது மாதிரி இடத்துல தான் தருது நல்லது. ஓகே. இது மாதிரி யாரும் வர மாட்டாங்க. சாப்பிட்டாங்க கோயில் இருக்கு போக முடியாது. அதே கோயிலுக்கு போய் திறக்க மாட்டாங்க. லேட் ஆகும். வணக்கம். வணக்கம். உங்க பேரு? என் பேர் ஜெகன். ஓகேண்ணா. இப்போ நிறைய இடத்துல இப்போ டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. முக்கியமா அந்த ஸ்கூலு கோயில் இருக்கிற இடத்துல இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நல்லதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ வந்து ஸ்கூல் இருக்க இடம் நிறைய குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிறாங்க. அப்புறம் கோயில் இருக்கிற இடத்துல ஒரு இப்போ இடையூறாக இருக்குது. அவங்களுக்கும் மக்கள் அவசரப்படுறாங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் ஏன்னா ட்ரிங்க் அண்ட் டிரைவர் நிறைய பேர் மாட்டுறாங்க. இப்போ இங்கே 50 அடி தூரத்துலேயே வந்து பக்கத்துலேயே இருந்து போலீஸ்காரன் பிடிக்கிறான். ஒரு அவன் சொல்லிடுறான் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி ஒயின் ஷாப் இருக்குது. ஒயின் ஷாப்பும் குறைஞ்சிருக்கு. அதனால நல்ல விஷயம் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டான விஷயம் தான் பண்ணியிருக்காரு. முன்னாடி இருந்ததுக்கு அதுக்கப்புறம் போன இதில் வந்து டைமிங் வந்து கம்மி பண்ணாங்க. டைமிங் பண்ணலாம். பட் ஆனால் என்னன்னா ரொம்ப கம்மி பண்ணாலும் மக்கள் அவசரப்படுவாங்க. அதுக்காக ஒரு லிமிட்டான டைம் வச்சா கரெக்டாக இருக்கும். 10 மணி. ஆனால் வந்து அது 2 மணி. இப்போ 2 to 10ன்றாங்க. அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எல்லாம் சொல்றாங்க இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. மதியம் 12 மணிலேருந்து 10 மணி. 12 to 10 ஓடிட்டு இருக்கு. இப்ப 8 மணி ஆகிட்டாங்க. 8 மணி ஆகணும்னா எல்லாம் யோசிச்சுன்னா 8 மணி எப்படி நம்ம வேலை குடிச்சிட்டு வரது 8 மணி ஆயிடுது. அப்புறம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சீக்கிரமா வேலைக்கு போகாம டவுட்டா இருக்க மாதிரி இருக்கு. வேலைக்கு போறவங்க குடிச்சிட்டா நம்ம வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்கள ஒருத்தர் பாதிக்கு வரும். ஒருத்தர் வந்து 2 பேரும் வேலைக்கு கூப்பிடுறாங்க, குடிச்சிட்டு வேணாம் பண்ணி போயிட்டு இருப்பான் ஒதுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அந்த டைம் வச்சாலே ஓகே தான். 12 to 10 ஓகேன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. மதியம் 12 to நைட் 10 மணி வரை வச்சா ஓகே தான். ஒரு 8 மணிக்கு வச்சுக்கிறாரு. 8 மணின்றது வந்து மக்களுக்கு வந்து ஒரு இதுதான். ஆனா அவர் நல்லதான் செஞ்சிரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் எட்டு நடைமுறையெல்லாம் எல்லாமே சூப்பர். எதுவுமே குறையெல்லாம் சொல்ல முடியாது. அவர் வந்த உள்ளே ஒரு சிஎம்ன்றது கடமை மக்காக செய்கிறார். மக்களுக்காக செய்யணும், மக்களுக்காக உழைக்கணும்ன்ற ஒரு இதுக்கு வந்துக்கிறார். அதை யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. எந்த இதுவுமே எந்த மக்களும் சொல்ல மாட்டாங்க. அவர் பிடிக்கிறது என்ன சொல்றாரு, 8 மணிக்கு வச்சுக்கிறாரு. அதுதான் சொல்றாங்க. நீ அவர் நல்லதான் செஞ்சு அதே காலைல ஒயின் ஷாப் பிளாக்ல ஓடக்கூடாது அதையும் சொல்லிட்டாரு. அது நல்லது தான், மக்களுக்கு நல்லது தான். ஏன்னா இப்போ காலைல குஷ்டா அனுப்பிச்சுக்கோ, இவர் வேலைக்கு போக மாட்டாரு, நான் வேலைக்கு போக முடியும், இவரு வேலைக்கு போக முடியாது. அதனால அது வந்து அது செய்யறாரு. ஆனா இன்னொரு 2 நாள் கற்றுக்கு சொல்லிட்டாரு, ஏப்பா நான் விரைவில் உங்களுக்கு 2000 கொடுக்குறேன், எனக்கு இப்போ கால அவசரம் தான் சொல்லிக்கிறாரு. அது கரெக்டான பதில் தான். ஏன்னா வந்தவொடனே உடனே செய்ய முடியாது. அவர் என்ன சொல்லிக்கிறாரு, கஜானாவே காலின்றார். கஜானா காலின்ற போது எந்த இதுவுமே பண்ண முடியும். என்ன பண்ணிக்கிறாரு, எனக்கு கால அவசரம் கொடுங்க, நான் உங்களுக்கு 2000 கொடுக்குறேன், 1000 ரூபாய் விரைவில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வந்து நல்ல வரப்பெற்ற முறை. அவர் சொன்னது எதுவுமே தவறாக எதுவுமே கிடையாது. அவரால் முடிஞ்ச செய்யறேன்றாரு, அது போதும். ஏன்னா அவர் அரசியல் வர வாய்ப்பே வேணாண்ணா. அந்த ஆள் மனுஷன் உட்காந்தே சாப்பிடலாம். அவ்வளோ பணம் இருக்குது, அவ்வளோ இது இருக்குது. அவர் சினிமா துறையில் எதுவுமே அவருக்கு இல்லை. ஆனால் அவர் நல்ல செய்யறதுன்னு சொன்னோம்னா எங்களுக்கு மனம் திருச்சி, எங்களுக்கு மனசு திருச்சி. அவர் நல்லதுதான் செய்கிறார். இது வரைக்கும் ஒயின் ஷாப் 3 நாள் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் நல்லா செய்கிறார்.
அது போதும். மக்கள் திருந்தி நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு அறிமுறை சொன்னால அதே எங்களுக்கு மன திருப்தி சார். அவர் மேலே எந்த எங்களுக்கு எண்ணமே இல்லை. ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இதுக்கு நடைமுறை எட்டுன்னு வந்தாருன்னா நல்லது தான். அது எந்த இதை குறையுமே கிடையாது. ஒரு குறைய அவரை சொல்கிறதுக்கு ஆட்சியில் எந்த குறையே கிடையாது. மற்றவங்க சொல்லலாம், மற்றவங்க பேசுகிறான், அது எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சது மக்களாக நான் பேசுகிறேன். அவர் தலைவரோ இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லது செய்கிறார் மக்கள். அவர் நல்ல வரவேற்பு நாங்கள் வரவேற்கிறோம். ஆமாம், அவரு நல்லா. இப்போ காலையில வந்து பிளாக்லன்னா வச்சுக்கலாம் 220 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. 150 ரூபா சார், 220 ரூபா வாங்க. காலையில இல்லாத நாள் இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா குடிச்சிருப்போம், இன்னைக்கு இல்லை. ஆனால் நான் குடிக்கல, எனக்கு 220 ரூபா லாபம் தான். லேட்டாக வரேன் 150 ரூபா தான் சார், 150 ரூபா செலவோட போகுது. காலையில பிளாக்ல விற்காது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால நான் வேலைக்கும் போக மாட்டாங்க. வந்து அது 12 மணியா, சரி ஓகே நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம். நைட்டு சாப்பிட்டு இப்போ அவர் வேலைக்கு வரல, போயிட்டு வந்து 10 காசு மிச்சம் தான். அப்போ வந்து சாப்பிடுவார். சாப்பாடு டைமுக்கு அவர் சாப்பிடுவார். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் 10 ரூபா சம்பாதிக்கிறார். இதை வெட்டினது நல்ல நாங்கள் வர இருக்கு. அவரை எந்த இதுவுமே இல்லை, அவர் நல்ல இதாக செஞ்சுக்கிறார். சில பேர் நம்ம ரொம்ப புரிய என்ன பண்ணலாம், ஐயோ இது மாதிரி பண்ணிட்டாரு, நாங்கள் எதுவுமே ஏற்றுக்க முடியாது. நல்ல சூப்பரான ஆட்சி, சிறப்பான ஆட்சி, எந்த இதுவும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இது. ஆனால் அவர் சொன்னது 100% உண்மை சார். ஏன்னா மக்கள் வந்து ஆதரிக்கிறதுக்கு நல்லதாக அருமையாக சொல்லிக்கிறார். ஏன்னா காலையில் ஒயின் ஷாப் பண்ணுறது எல்லாருக்குமே பாதிக்கப்படுது. ஏன்னா இப்போ அவர் வேலைக்கு போக முடியாது, இவர் வேலைக்கு போக முடியாது, நானே வேலைக்கு போக முடியாது. நான் வந்து வேலை செஞ்சு தான் சாப்பிடுவோம், அது வேலை இஷ்டம். இருந்தாலும் மக்கள் என்ன பண்ணுவான், வேலைக்கு போக மாட்டேன், சரக்குலேயே போவோம். அது நிப்பாட்டு நல்லது. டாஸ்மார்க்க ஃபுல்லா ஒழிக்க முடியாது. என்ன குடிகாரன் அதிகமாக ஆகிட்டே இருக்கிறாங்க. விடிய காத்தாலே குடிக்கிறாங்க. விடிய காத்தால 4 மணிக்கு குடிக்கிறாங்க. என்ன நானும் குடியாருனேன், நானும் 4 மணிக்கு போய் குடிப்பேன். ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான். லேடிஸு பாதிக்கிறாங்க, குடிச்சு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கோச்சிக்கல முடியாது. அதனால நல்ல விஷயம் தான், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, இப்போ பிளாக்ல போட்டாங்க. இப்போ நான் காலைல கூட ரொம்ப அவசரப்பட்டேன், அதுவும் நல்ல விஷயம் தான். ஒயிட் ஷாப் பண்ணி தான் போடுறோம், அதனால காசு கொஞ்சம் மிச்சமாகுது. நல்லா ஆனால் பிளாக்ல எக்ஸ்ட்ரா காசு நம்ம காசு எக்ஸ்ட்ரா தான் வைப்பாங்க. 150 ரூபா சரக்கு வந்து பிளாக்ல வந்து 250 ரூபா, 100 ரூபா எக்ஸ்ட்ரா. ஆமாம், 100 ரூபா 120 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். இப்போ 120 ரூபா மிச்சமாகுதுல்ல எங்களுக்கு, ஒயிட் ஷாப் பண்ணி சாப்பிட்றோம்ல, அதில் ஒன்று. இருந்தாலும் போன டைம் வந்து டைமிங் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டைமிங் கம்மி பண்ணுறதும் ஒரு விஷயம் நல்லது தானே. இப்போ அதுவுமே கம்மி பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதுவுமே கம்மி பண்ண போகிறாங்க, அதுவும் நல்ல விஷயம் தான். கம்மி பண்ணுறது நல்ல விஷயம் தான். கொஞ்சம் சேவ் ஆகும், நம்மளுக்கு காசு சேவ் ஆகும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இந்த வேலைக்கு போகும்போது வேலைக்கு போக முடியாமல் ரிட்டர்ன் வர நேரம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப பாதிப்படையதா சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாக இருந்தால் கூட நான் தான் நல்லது, காசு சேவ் ஆகும்ல, அதுவும் மிச்சம் பண்ணுவாங்க. ஆட்சிக்கு பிறகு கூட மிச்சம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா குறைக்க போகிறதா சொல்கிறாங்க. குறைக்கிறாங்க, குறைக்கவே இல்லை. அதே மட்டும் குறைச்சா நல்லா இருக்கும். அதே அடுத்த வாரம் தான் குறைப்பாங்களாம், அடுத்த வாரம் தான் குறைப்பாங்க. அது வரைக்கும் அதே 10 ரூபா அதே தான் எடுக்கிறாங்க. 10 ரூபா அதே தான். ஓகே, ஆனா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே ரேட்டு தான். ஓகே, இப்போ நிறைய இடத்துல கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வர்றதா சொல்றாங்க. 717 கடைகிட்ட க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது? நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைகள் க்ளோஸ் பண்றது நல்லது. நாங்கள் குடிக்காம இருக்கல, நல்லது. ஆனா ரெகுலரா குடிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க இருக்கதான் கையு கால. சரி சரி, இப்போ நான் அப்படியே கிடையாது. நீங்க வீக்லி ஒன்ஸ் குடிப்பீங்க? இல்ல, வாரத்துல வேலை இல்லைன்னா. ஓகே, இப்போ டைமிங் நிறைய குறைச்சிட்டு வர்றதா சொல்றாங்க. 12 மணில இருந்து இப்போ 2 மணிக்கு வரைக்கும் குறைக்கிறதா சொல்றாங்க. 2 to 8 அப்படின்றாங்க. இப்போ டைமிங் குறைக்கிறதுனால எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்படைகிறாங்க? இதுல என்ன பாதிப்பு இருக்கு? இல்ல, எனக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு தெரியாது. கேட்டிருக்கீங்களா அவங்கள்ட்ட? நான் இதுவும் கேட்கல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் டைமிங் குறைச்சி இல்ல, குறைக்கல சொல்லி சொன்னேன், ஆனால் கேட்கல. ஆனா அந்த இது குறைக்க சொல்லுங்க, 10 ரூபா. இது 10 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குறேன். அது மட்டும் குறைக்கல, அதே கட்டியும் குறைக்கணும் தான். அதுவும் குறைக்கணும். ஆமா, அப்பதான் கொஞ்சம் எல்லாருமே நம்ம இருக்கணும், இல்லைன்னா வாங்குறேன், இல்லைன்னா. இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்பதானே வந்திருக்கு, வந்த பிறகு சரி, சரி, ஓகே.